காலை வணக்கம். முதல் பார்வை செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அஸ்மி பிஜாய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவால் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பொதுத் தேர்வு உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைப்பு. நாட்டு மக்களுக்கு இன்று இரவு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் இரண்டாவது நபருக்கு கொரோனா பரவியிருப்பது உறுதியானது. தொடர்பில் இருந்த நபர்கள் குறித்து கண்காணிப்பு. மலேசியாவில் தவித்த மாணவர்கள் உட்பட 405 இந்தியர்கள் விமானம் மூலம் தாயகம் வருகை. 28 நாட்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தி கண்காணிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. கூடுதல் விலைக்கு மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்த கடைக்கு சீல் வைப்பு. கோயம்பேடு சந்தை தொடர்ந்து செயல்படும் என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்கிறார் ரஞ்சன் கோகாய். தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். கொரோனாவால் இத்தாலியில் ஒரே நாளில் 475 பேர் உயிரிழப்பு. 7,50,000 கோடி ரூபாய் அவசர கால தொகுப்பு நிதி திட்டத்திற்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல். யெஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கம். கணக்கிலிருந்து தேவைக்கேற்ப பணம் எடுக்கலாம் என அறிவிப்பு. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பொதுத் தேர்வுகள் உள்ளிட்ட அனைத்து சிபிஎஸ்இ தேர்வுகளும் மார்ச் 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்ற இருக்கிறார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தெலுங்கானாவில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 7 பேர் மற்றும் ராஜஸ்தானில் 3 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 169ஆக உயர்ந்துள்ளது. ராஜஸ்தானில் வைரஸை கட்டுப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் வரும் 31ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா பகுதியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளையும் ஒத்திவைக்க வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிபிஎஸ்இயில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உட்பட அனைத்து தேர்வுகளும் இன்று முதல் நடைபெறாது என சிபிஎஸ்இ செயலாளர் அனுராக் திரிபாதி தெரிவித்துள்ளார். இந்த தேர்வுகள் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல ஜேஇஇ தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 50% பணியாளர்களுடன் அலுவலகங்கள் செயல்படும் என்றும் ரயில், பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில்களை 50% பயணிகளுடன் இயக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் அரசு ஊழியர்கள் 1 மணி நேரம் முன்னதாகவே அலுவலகத்திலிருந்து செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து ஒடிசா மாநிலத்துக்கு வருபவர்கள் குறித்து அரசின் வலைதளத்தில் பதிவு செய்யுமாறு முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்கொரியாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் பயணிகள் தங்களுக்கு கொரோனா வைரஸ் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழை அளிக்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அவசரமில்லாத மருத்துவ தேவைகளுக்காக வர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவுறுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 4 அமர்வுகள் மட்டுமே செயல்படும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளர் அறிவித்துள்ளார். இதனிடையே கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து வைரஸை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை வகுக்க தனிநபர்கள், உள்ளூர் அமைப்புகள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து தீவிரமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் கொரோனாவை எதிர்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மாநில அரசுகள், மருத்துவத்துறையினர், துணை மருத்துவ பணியாளர்கள், ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் மற்றும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்கள் மத்தியில் இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்ற உள்ளார். தமிழகத்தில் இரண்டாவது நபருக்கு கொரோனா பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவருடன் தொடர்புடைய நபர்களை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட
காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பொறியாளர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மேலும் ஒருவருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இப்போ ரெண்டாவது கேஸு வட மாநிலத்தை சார்ந்த, அதாவது டெல்லியை சார்ந்த 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர். அவர் நம்முடைய சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஐசோலேஷன் வார்டில் இருக்கார். உடனே இப்போ பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கிட்ட நாங்கள் பாசிட்டிவ்னு சொல்லிக்கிறோம். பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்கார். அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய மருத்துவ குழுவினுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். இதில் குறிப்பாக இமீடியட்டாக நாங்கள் அவருடைய இப்போ கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் ட்ரேஸ் பண்ணிடுவோம். பாதிக்கப்பட்ட இளைஞர் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி டெல்லிக்கு வேலை தேடி சென்ற அவர் பின்னர் சென்னையில் வேலை தேட ரயில் மூலம் வந்தார். கடந்த 12ஆம் தேதி முதல் அறிகுறிகள் தென்பட்டதால் 17ஆம் தேதி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வந்தவருக்கு சோதனை செய்து பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 125 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்று மட்டும் 25 பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். தமிழகம் முழுவதும் இதுவரை 222 பேரின் இரத்த மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டதில் 165 பேரின் முடிவுகள் வெளியாகி உள்ளன. எஞ்சிய 55 பேரின் பரிசோதனை முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இதனிடையே துபாயிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த இளைஞருக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கோவில்பட்டி அருகே உள்ள தனியார் சூரிய மின் உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக ஒடிசாவைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் ரயில் மூலம் நேற்று முன்தினம் வந்தார். காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் இருந்ததால் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்ற அவர் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை சந்தேகத்தின் அடிப்படையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள 5 பேர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளதாக மாவட்ட மக்கள் நலப்பணிகள் இணை இயக்குனர் பூங்கோதை தெரிவித்தார். கொடைக்கானலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் ஒருவர் சமீபத்தில் அவர் மலேசியா போயிட்டு வந்தார். சென்ற மாதம், இந்த மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா போயிட்டு 8ஆம் தேதி வந்திருக்காரு. அவருக்கு லேசாக சளி, இருமல் இருந்தது. அவரை கொடைக்கானல் அரசு மருத்துவமனை அணுகவும் அவர் அங்கேருந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கொடைக்கானல், வட்டக்கானல் பகுதியில் தங்கியுள்ள இஸ்ரேல், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 27 சுற்றுலா பயணிகளுக்கு சோதனை நடத்திய மருத்துவ குழுவினர் அவர்களை எங்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் குறித்து வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தால் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமென காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு 10,000 நோயாளிகள் வருவதால் கொரோனா தொற்று ஏற்படும் ஆபத்து உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. சென்னையில் மருத்துவ உபகரணங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த தனியார் கடைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து அண்ணா சாலை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள தனியார் கடையில் கிருமி நாசினி, முகக்கவசம் மற்றும் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக புகார் வந்தது. இதையடுத்து மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவினர் நேரடியாக அங்கு ஆய்வு செய்தனர். மேலும் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யும் அந்த கடையின் உரிமையாளர் தருணிடம் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது கடையில் உள்ள மருத்துவ உபகரணங்களின் இருப்பு, கடந்த சில நாட்களாக அவை எத்தனை ரூபாய்க்கு விற்கப்பட்டன என்பன உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தனர். மேற்கொண்டு விசாரணை தொடர வேண்டியுள்ளதால் அந்த கடையை பூட்டி சீல் வைத்தனர். இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய கண்ட்ரோல் நம்பர் 104க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இவர் மேலே என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் இன்னும் ஆய்வு பண்ணணும். இப்போதைக்கு சர்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் ஆக்டிவிட்டி எடுக்கணும். இப்போ நாங்கள் பறிமுதல் எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் உள்ள வச்சு சீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆய்வு பண்ணிவிட்டு முன்னே அதை பொருள் அப்படி இருக்கான்னு மேலும் ஆய்வு பண்ணிட்டு தான் நாங்கள் முடிவெடுக்கணும். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முகக்கவசம் கிடைக்காவிட்டால் கைக்குட்டையே போதுமானது என கோவையை சேர்ந்த மூத்த மருத்துவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அந்த கைக்குட்டை மற்றும் துணிகளை வெந்நீரில் துவைத்து தனியாக காய வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். இப்போ இந்த வைரஸ் நம்ம ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் மாதிரி கிடையாது. ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் மிக நுண்ணிய கிருமி.
வேறு இந்த வைரஸ் கிருமி மைக்ரான் அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க்கே தேடி போக வேண்டியதில்லை. சாதாரணமாக சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த கிளாத்ஸு இல்லை கர்ச்சீஃப்ஸு இல்லை இந்த டவல்ஸு இந்த மாதிரி இருக்கிறதுலே முடியாதவங்க கிடைக்காதவங்க இது மாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் கர்ச்சீஃபோ அந்த டவல்ஸ் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஈவன் நீங்கள் என்ன இதுக்காக பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். கொரோனா வைரஸ் மனிதரை தாக்கினால் 14 நாட்களுக்கு பிறகுதான் அதை உறுதி செய்ய முடியும் என்ற சூழல் உள்ள நிலையில் கொரோனாவிற்கான அறிகுறிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட முதல் 3 நாட்களில் காய்ச்சல், தொண்டை வறட்சி போன்றவை ஏற்படும். 4ஆம் நாளில் குரல் கரகரப்பாவதுடன் உடல் வெப்பம் அதிகரித்து பசி எடுக்காது. உடல் சோர்வு, தசைவலி, வறட்டு இருமல் ஆகிய அறிகுறிகள் 5ஆம் நாளில் இருக்கும். லேசான காய்ச்சல், மூச்சு திணறல், வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை 6ஆம் நாளின் அறிகுறிகளாகும். 7ஆம் நாளில் காய்ச்சல் அதிகரிப்பதுடன் இருமல், சளியும் அதிகரிக்கும். அத்துடன் அதிக உடல் வலியும் இருக்கும். அதீத காய்ச்சல், அதீத இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை 8ஆம் நாளில் ஏற்படும். 9 முதல் 15வது நாளில் இந்த கொரோனா வைரஸ் இரத்தத்தில் கலந்துவிடும். கொரோனா வைரஸ் பற்றி மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் வீடுகளில் இருப்பவர்கள் தங்களை தாங்களே எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். கொரோனா தொற்றால் இதுவரை குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படவில்லை. இருப்பினும் பெற்றோர்கள் கவனமாக இருப்பது அவசியம். குறிப்பாக வீடுகளில் வயதான தாத்தா பாட்டி உள்ளிட்டவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. ஹோட்டல்களில் சாப்பிடுவதை தவிர்த்து வீட்டிலேயே சமைக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளலாம். ஐஸ்கிரீம், குளிர்பானம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதை கைவிடலாம். ஏனெனில் ஜலதோஷம், தொண்டைவலி உள்ளிட்ட தொற்று ஏற்பட வாய்ப்பு. அதே சமயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கையாக உருவாகும் இளநீர், மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை அருந்தலாம். பர்டிகுலராக அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில சமயத்தில் சில கோல்டு மாதிரி வைரஸஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி கோல்டு சீசனில் வெளில போனீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் ப்ரிப்பேர் பண்ண மோர் ஐஸ் போடாமல் இல்லை நீங்களே ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண மோர்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இளநீர் சுத்தமானது, அதில் பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எது ஐஸ் போடலை, எது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணலையோ அதை சாப்பிடலாம். சளி, இருமல், காய்ச்சல் இருந்தாலே கொரோனா என அச்சப்பட வேண்டியதில்லை. இப்படி ஏதேனும் அறிகுறி இருந்தால் 2 முதல் 3 நாட்கள் வரை வீடுகளிலேயே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகும் காய்ச்சல் குறையவில்லை என்றால் மருத்துவரை அணுக வேண்டியது கட்டாயம். கை கால்களில் வலி என உடல் சோர்வு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். வெளியே சென்று வீடு திரும்பும் போது கட்டாயம் கை கால்களை நன்றாக கழுவ வேண்டும். பால், காய்கறி, மளிகை பொருட்கள் வாங்க கூட்டாக செல்லாமல் யாரேனும் ஒருவர் மட்டும் சென்று வரலாம். எந்த பொருட்களை தொட்டாலும் அவ்வப்போது சோப் அல்லது ஹேண்ட் சானிடைசரை பயன்படுத்த வேண்டும். கூட்டமாக உள்ள பகுதிகளுக்கு செல்லும் போது மாஸ்க் பயன்படுத்தலாம். சளி, இருமல், காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் மட்டும் மாஸ்க் பயன்படுத்திக் கொள்ளலாம். இரும்பும் போதும் தும்மல் வரும்போதும் கைக்குட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருத்தர் யாராவது இருமிட்டு இருக்காங்க, ஒரு பக்கத்தில் இருக்கவங்க, அந்த மாதிரி டைமில் மாஸ்க் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனால் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் ட்ராப்லெட்டில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ட்ராப்லெட்டில் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு 6 feet வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இருமும்போது நம்மளுக்கு ஒரு மாஸ்க்கு பேஷண்ட் போட்டுட்டா அது இன்னும் பெட்டர். ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் போது அந்த பொருள் பல இடங்களுக்கு சென்று வரும் என்பதால் வைரஸ் பாதிப்பு ஏற்படக்கூடும். இதனால் பார்சலை பிரித்தவுடன் கைகளை நன்றாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பார்சல் கவரை உடனடியாக வெளியேற்றி விடுவதும் நல்லது. நியூஸ் 18 செய்திகளுக்காக தமிழரசி. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் இன்று பதவியேற்கிறார். தலைமை நீதிபதி பதவியிலிருந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஓய்வு பெற்ற கோகாயை நியமன உறுப்பினராக நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று முன்தினம் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று காலை 11 மணிக்கு கோகாய் பதவியேற்க உள்ளார். இதனிடையே மாநிலங்களவை நியமன உறுப்பினராக பதவியேற்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் மது பூர்ணிமா கிஷோர் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் லோக்பால்
யுபிஎஸ்சி, சிஏஜி உள்ளிட்ட அமைப்புகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பதவிகள் வழங்குவது நீதித்துறை சுதந்திரத்தை பாதிக்கும் என கூறியுள்ளார். இதுபோன்ற பதவிகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமனம் செய்ய உரிய வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். கொரோனாவை எதிர்கொள்ள உறுதியான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் மிக மோசமான விலையை இந்தியா கொடுக்க நேரிடும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, விரைவான தீர்க்கமான நடவடிக்கைகளே கொரோனாவை எதிர்கொள்வதற்கான சரியான பதிலாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் 9 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 3 பேரின் மனுக்கள் பரிசீலனையின் போது தள்ளுபடி செய்யப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் அதிமுகவைச் சேர்ந்த KP முனுசாமி, தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசனும், திமுகவைச் சேர்ந்த திருச்சி சிவா, NR இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் சீனிவாசன் அறிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு NR இளங்கோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு ப செல்வராசு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு தம்பிதுரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு திருச்சி சிவா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு KP முனுசாமி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியை சார்ந்த திரு GK வாசன் ஆகியோர் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சி சார்பில் தேர்வானவர்கள் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். அப்போது புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து வந்த இளைஞர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாக வதந்தி பரப்பியவரை மயிலாடுதுறை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டம் குத்தாலத்தைச் சேர்ந்த சுந்தரி என்பவரது மருமகன் ஆனந்த் அண்மையில் லண்டனில் இருந்து நாடு திரும்பினார். பெங்களூரு விமான நிலையத்தில் நடந்த சோதனையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆனந்திற்கு கொரோனா பாதிப்பு உள்ளதாகவும் மருத்துவமனையிலிருந்து தப்பி வந்ததாகவும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியது. ஆனந்த் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மயிலாடுதுறையைச் சேர்ந்த கில்லி பிரகாஷ் என்பவரை கைது செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக என தலைமை நீதிபதி AP சாஹி திடீர் ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை அடுத்த 3 வார காலங்களுக்கு அவசர வழக்குகளை மட்டுமே விசாரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்ட AP சாஹி அவ்வப்போது கிருமி நாசினிகளை தெளிக்கவும், சோதனைக்கு பிறகு யாரையும் அனுமதிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். கூட்டம் கூடுவதை தவிர்க்க சாட்சிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது எனவும் அறிவுரை வழங்கினார். ஏசி காரில் செல்வதை விட மாட்டு வண்டியில் செல்வதே தனக்கு மகிழ்ச்சி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அவர் 9 ஆண்டு அமைச்சராக இருந்தும் தான் தாக்கல் செய்த ஒரே சரித்திர சட்ட முன்வடிவு சிறப்பு வேளாண் மண்டல சட்டமே என தெரிவித்தார். இதனால் ஒரு விவசாயியாக பெருமிதம் கொள்வதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி திருவாரூரில் விவசாயிகள் நடத்திய நன்றி தெரிவிக்கும் விழாவிற்கு மாட்டு வண்டியில் சென்றது பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக தெரிவித்தார். தாம் முதலமைச்சராக இருப்பதே தமிழக மக்களுக்கு சேவகனாக பணியாற்றவும், உழவன் வீட்டு பிள்ளையாக இருந்து விவசாயிகளுக்கு நன்மை செய்யவும் தான் என்றும் அவர் கூறினார். உடுமலை சங்கர் ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த கௌசல்யா கல்லூரியில் தன்னுடன் படித்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சங்கரை பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டார். இவர்களை கௌசல்யாவின் பெற்றோர் தொடர்ந்து விரட்டி வந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கௌசல்யாவையும் அவரது கணவர் சங்கரையும் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் வைத்து ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டியது. இதில் சங்கர் உயிரிழக்க கௌசல்யா உயிர் தப்பினார். இந்த வழக்கில் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி உட்பட 6 பேருக்கு மரண தண்டனையும், ஒருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும், ஒருவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து கீழமை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் விசாரணை முடிவடைந்தது. இதையடுத்து வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் நேற்று ஒத்திவைத்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் 1 மாதமாக நடைபெற்று வந்த CAA எதிர்ப்பு போராட்டம் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த போராட்டம் துவங்கியது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். CAAவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றாவிட்டால் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் போராட்டத்தை தொடங்குவோம் என அவர்கள் தெரிவித்தனர்.
கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா எதிரொலியாக டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. ஆனால் டாஸ்மாக் பார்களை மட்டும் மூடுவதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தொடர்ந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்க கோரி முருகன் என்பவர் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் உலக சுகாதார நிறுவனம் குடிப்பழக்கத்தை ஒருநாள் பட்ட நோயாக வகைப்படுத்தியுள்ள நிலையில் ஒரே நாளில் குடிப்பழக்கத்தை நிறுத்துவது விபரீதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே டாஸ்மாக் பார்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் மது கடைகளையும் மூடினால் அது கொரோனாவை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் எட்டாமடை பகுதியில் சரக்கு வாகனத்தை முந்த முயன்றபோது நேர்ந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாயும் மகனும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மார்த்தால் பகுதியைச் சேர்ந்த அஜய் என்ற 17 வயது சிறுவன் தனது தாய் மேரி சுசிலாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த காட்சி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஓட்டுநர் உரிமம் பெறாத சிறுவன் வாகனத்தை இயக்கியதும் சாலை பழுதை சீரமைக்காமல் சாலையின் மையத்தில் தடுப்பு பொருள் வைத்திருந்ததுமே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. பெட்ரோலியம் முதல் தொலைத்தொடர்பு துறை வரை பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து பணியாளர்களையும் வீட்டில் இருந்தபடியே பணியாற்ற அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியா மற்றும் வெளிநாட்டு கிளைகளில் உள்ள ஊழியர்களின் நலன் கருதி மார்ச் 31ஆம் தேதி வரை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்காக மட்டும் சில்லறை வணிக நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு சேவைகள், மருத்துவம் சார்ந்த சேவைகளில் குறைவான ஊழியர்கள் பணியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அத்தியாவசிய சேவைகளுக்காக மட்டும் சுழற்சி முறையில் 10% ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவதாக ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோயற்ற வாழ்வுக்கு சொட்டு மருந்து வழங்குவதன் அவசியம் குறித்து நெட்வொர்க் 18 குழுமமும் செரம் நிறுவனமும் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 70% மக்களுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. Dev Bhumi, the abode of the gods, blessed with abundant forest, clean blue skies, and enchanting emerald waters. But Himachal Pradesh's hilly terrain, a challenge for immunization. We have a very difficult and extensive rough terrain over here. Some we have snowbound areas, and sometime in rainy seasons we have a lot of landslides over here. Leading the way to deliver immunization services in snowbound regions in Chamba district, health worker Ashwini Thakur. Many of us just seeing snow, playing in the snow, it's a lot of fun, it's exciting. But when you have to deliver immunization services in these tough conditions, walking through sometimes knee-deep snow, it's really exhausting and a lot of hard work. Ashwini ji, ये तो बहुत ही tough है. सर बहुत टफ है. आप खुद ही देख रहे हैं सर, यहाँ कितनी सारी बर्फ़ पड़ी हुई है और यही हाल हर इलाके में है. जो फार्गो इलाके हैं हमारे, वहाँ पहुँचना बहुत कैसे जाते हैं? चल के ऐसे? सर चल के जाना है. गाड़ी आपके सामने कहीं नहीं आ रही सर. जिसके 2 बच्चे होंगे वो उठा के मदर कहाँ आएगी सर नीचे? अगर कोई प्रेग्नेंट लेडी, आप सोचे सर इतनी बर्फ में चल के कैसे आएगी सर? Himachal, one of the few states where male health workers have been employed. They don't just immunize, but also do antenatal checkups for pregnant women. आपका नाम क्या? सुमन. अच्छा, और कितने महीने आप प्रेग्नेंट है? 6 महीने. तो आपको टीके दिए थे? हाँ जी. कितने दिए? 2. लगा दिए सब? हाँ जी. While Chamba now claims a full immunization coverage of over 90%, the massive shortage of nurses doubling their workload. Against the sanctioned strength of female health workers, we are having shortage of about 50%. And for male health workers, the scarcity is even grave because we are working with only 30% of the sanctioned strength. But good thing is that we have 100% of the ASHAs in position. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக
வைரஸை எதிர்கொள்ள மாநில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் கொரோனா குறித்து வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்பேடு சந்தை மூடப்படாது என்று மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு முகாமை பார்வையிட்ட மாநகர காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதன் காவல் நிலையங்கள் மற்றும் காவலர்கள் குடியிருப்புகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட அறிவுறுத்தியுள்ளார். இந்த தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால்தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் மட்டும் ஒரு குரூப் மட்டும் நம்ம நல்லா இருப்போம், மற்றவங்கெல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க, அப்படி அந்த மாதிரியெல்லாம் எடுக்க முடியாது. எல்லாரும் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருப்போம், இல்லைன்னா எல்லாருக்கும் கெடுதல் தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. கொரோனா அச்சத்தால் கோயம்பேடு மார்க்கெட் மூடப்படாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கடைகள் வழக்கம் போல் இயங்கும் வகையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவை என்பதால் காய்கறி, மளிகை, பால் கடைகள், மருந்தகங்கள், இறைச்சி கடைகள் மூடப்படாது என்றும் இதுகுறித்து தவறான வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள ஊத்துக்கோட்டை சோதனை சாவடியில் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. அத்துடன் பேருந்து பயணிகள், லாரி உள்ளிட்ட வாகனங்களில் வருபவர்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். திருச்சி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா குறித்து தவறான தகவல்கள் பரப்புபவர்கள் மீது போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். யார் சரியான தகவல்களை தர முடியுமோ அவர்கள் மட்டுமே அந்த தகவல்களை தர வேண்டும். மற்றவர்கள் தயவு செய்து தவறான தகவல்களை பரப்புவதை தடுத்திட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிக கடுமையான நடவடிக்கை இருக்கும். அதில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடைக்கானலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் வாரச் சந்தையில் கடைகள் அமைக்க கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போதிய அளவிலான கடைகள் மட்டும் வைக்கவும், அவை குறிப்பிட்ட இடைவெளிகளில் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரியில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையகங்கள் எக்காரணம் கொண்டு மூடப்படாது என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். மார்க்கெட்டு, உழவர் சந்தை, இது போன்ற பொதுமக்கள் யூஸ் பண்ணுற இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்டோம். இது தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் முன்னெச்சரிக்கையாக அங்கே நிறைய நம்ம ஆக்டிவிட்டீஸ், சானிடைசிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். முகக்கவசம் விலை கட்டுப்பாட்டு சட்டத்தில் வராத காரணத்தால் பல உற்பத்தியாளர்கள் அதிகபட்ச விற்பனை விலையை அச்சிடவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி மத்திய அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்தது. எனவே அதற்கு முன் தயாரிக்கப்பட்ட முகக்கவசங்களை MRP குறிப்பிடாமல் விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என மருந்து விற்பனையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கந்தசாமி கோவிலில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கிருமி நாசினி அடிக்கப்படுகிறது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் கைகளை கழுவிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் கொரோனா பாதிப்பில் இருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தனது மக்கள் மன்றத்தினரிடம் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் தாங்களும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். மலேசியாவில் தவித்த மாணவர்கள் உட்பட 405 இந்தியர்கள் 2 விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் வீடுகளில் 28 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸிலிருந்து மாணவர்கள் உட்பட 405 பேர் இந்தியாவிற்கு புறப்பட்டனர். மலேசியாவிற்கு வந்து சேர்ந்த நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை அவர்கள் தவிப்பிற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஏர் ஏசியா விமானங்கள் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதன்படி கோலாலம்பூரிலிருந்து தில்லி மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு விமானங்கள் நேற்று இயக்கப்பட்டன.
185 பயணிகளுடன் முதல் விமானம் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதேபோல் 220 பயணிகளுடன் மற்றொரு விமானம் இரவு 10:30 மணியளவில் டெல்லிக்கு வந்து சேர்ந்தது. அதிலிருந்த பயணிகள் அனைவரும் பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களை வீடுகளிலேயே 28 நாட்களுக்கு தனிமைப்படுத்தி கண்காணிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிலிருந்து 185 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் நேற்று மும்பைக்கு வந்து சேர்ந்தது. இதன் மூலம் 3035 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே ஈரானிலிருந்து மேலும் 195 பயணிகளுடன் சிறப்பு விமானம் ஜெய்சால்மருக்கு வந்து சேர்ந்தது. ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. இதன்படி 3வது கட்டமாக 195 பேர் நேற்று அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் அனைவரும் ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 484 பேர் அழைத்து வரப்பட்டு கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரானில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்காக சென்ற இந்திய மீனவர்களில் 27 பேர் தனித்தீவில் தனித்துவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களில் நாகை மாவட்டத்தில் உள்ள கீச்சாங்குப்பம், நாகூர், விழுந்தமாவடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 7 மீனவர்கள் உள்ளனர். குடிநீர் மற்றும் உணவின்றி தவித்து வரும் அவர்களை மீட்க வேண்டும் என்று நாகை மாவட்ட ஆட்சியரிடம் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். எங்களுக்கு புள்ள ஒண்ணாந்து சேர்க்கணும். நாங்கள் பகுத்து பழப்புக்கண்டி அந்த நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம். அந்த கொரோனா நோயால எங்க பிள்ளைகள்லாம் ஒரு நாளைக்கு செத்து பழைக்கிறோங்க. எங்களை எப்பமா மீட்டுக்கிட்டு போவீங்க, எங்களை எப்பமா மீட்டுக்கிட்டு போவீங்கன்னு எங்க பிள்ளைய சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத ஒரு நாளைக்கு அழுகுது. போட்லேயே தான் இருக்காங்க, போட்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித சுகாதாரமும் இல்லாம சாப்பாடு கூட கிடைக்காம போட்லேயே இருக்காங்க. கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்து இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. 3 வாரமா தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை. உலக அளவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8000-ஐ நெருங்குகிறது. இத்தாலியில் ஒரே நாளில் 475 பேர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவில் 7,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அவசரகால நிதி தொகுப்பு திட்டத்திற்கு நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. சீனாவின் வூகான் மாகாணத்தில் தொடங்கிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரசுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8,919 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. சீனாவில் நேற்று ஒரே நாளில் 13 பேருக்கு மட்டுமே நோய் தாக்கம் ஏற்பட்டது. ஆனால் இத்தாலியில் நேற்று 4,207 பேருக்கு ஏற்பட்ட நிலையில் 475 பேர் உயிரிழந்தனர். இதனால் இத்தாலியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,978 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் உதவுவதற்காக சீனாவிலிருந்து 37 மருத்துவர்கள் அடங்கிய குழு இத்தாலிக்கு வந்தடைந்தது. மருத்துவ உபகரணங்களுடன் அவர்கள் சென்று சேர்ந்தனர். அமெரிக்காவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 135 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் 7,50,000 கோடி ரூபாய் அவசரகால நிதி உதவி திட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு இலவசமாக கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். சம்பளத்துடன் கூடிய விடுப்பு, வேலை வாய்ப்பின்மைக்காக காப்பீடு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருத்துவ உதவி ஆகியவை வழங்கப்படும். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2 கடற்படை மருத்துவமனை கப்பல்களை அனுப்பி வைக்க உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கனடாவுடனான வடக்கு எல்லையை அமெரிக்கா மூடியுள்ளது. பாகிஸ்தானில் முதன்முறையாக 2 பேர் உயிரிழந்தனர். இலங்கையில் வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ள நிலையில் புத்தளம், கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மனித நேயத்திற்கு எதிராக கொரோனா வைரஸ் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் வேதனை தெரிவித்துள்ளார். 2வது உலகப் போருக்கு பிறகு மிக பெரும் சவாலை ஜெர்மனி எதிர்கொண்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஏஞ்சலா மெர்கல் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் காரணமாக உலக அளவில் 2,50,00,000 பேர் வேலைவாய்ப்பை இழக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு 18 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு $21 குறைந்துள்ளது. கீழடியில் விவசாய நிலத்தில் குழி தோண்டும் போது செங்கலால் கட்டப்பட்ட பண்டைய கால சுவர்கள் தென்பட்டதை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை நடந்து முடிந்த 5ஆம் கட்ட அகழாய்வுகளில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பல்வேறு சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. இதையடுத்து கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி 6ஆம் கட்ட அகழாய்வு பணி தொடங்கியது. நீதியம்மாள் என்பவரின் நிலத்தில் 3 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு மறுபகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் பாசன தேவைக்காக பிளாஸ்டிக் குழாய் பதிக்கும் பணியில் அதன் உரிமையாளர் ஈடுபட்டுள்ளார். அகழாய்வு நடைபெறும் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த நிலத்தில் 2 அடி ஆழத்தில் குழி தோண்டும் போது தரைத்தளம் தென்பட்டது. அத்துடன் செங்கல்லால் கட்டப்பட்ட சுவர் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதுவரை கிடைத்த பொருட்களை வைத்து கீழடி தொழில் நகரமா அல்லது குடியிருப்பு பகுதியா என கண்டறியும் முயற்சியில் தமிழக தொல்லியல் துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதன் அருகே மிக நீண்ட தரைத்தளம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே நாங்கள் பைப் லைன் தென்னைக்கு விவசாயம் பார்க்குறதுக்காக பைப் லைன் எடுக்கும்போது சேசி பேச்சு தோண்டும் போது ஒரு சுவர் வந்துச்சு. இந்த கொலை கல் எல்லாம் இருந்துச்சு, எடுத்து வச்சுருக்கேன் சார். சொல்லிவிட்டு அவங்க சாரும் கிட்ட சொல்லிட்டோம், அகழ்வாராய்ச்சிக்காரங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க எதை பார்த்து எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு நிமிடத்தில் உலக நாடுகளின் பெயர் மற்றும் அந்நாட்டின் மிகப்பெரிய நதிகளின் பெயரை கூறி சென்னையில் பள்ளி மாணவி ஒருவர் சாதனை படைத்துள்ளார். அயனாவரத்தைச் சேர்ந்த சௌஜன்யா மிகுந்த ஞாபக சக்தி கொண்ட மாணவியாக உள்ளார். இதனால் 60 நொடிகளில் உலக நாடுகளின் பெயர், அந்நாட்டின் தேசிய கொடி மற்றும் முக்கிய நதிகளின் பெயர்களை கூறும் சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இந்த மாணவியின் முயற்சியை ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்து அவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தது. சென்னையில் கல்லூரி மாணவர்களை இலக்காக கொண்டு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விற்க முயற்சித்த 2வரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். மண்ணடியில் ஆய்வு மேற்கொண்ட போது உள்ளூரை சேர்ந்த எம்.காம் பட்டதாரியான செல்வமணி, இலங்கையை சேர்ந்த முகமது நிலாப் ஆகியோரை கையும் களவுமாக பிடித்தனர். அத்துடன் அவர்களிடமிருந்து 3 கிலோ மெத்தாபெட்டமைன், 1 கிலோ சரஸ் மற்றும் 75 கிராம் ஹெராயின் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை கூடுதல் டிஜிபி ஷகில் அக்தர், பிடிபட்ட 2வரும் இடைத்தரகர்கள் என்றும் இதன் பின்னணியில் உள்ளவர்களை விரைவில் பிடிப்போம் என்றும் கூறினார். அத்துடன் 3 கிலோ அளவுக்கு மெத்தாபெட்டமைன் சென்னையில் பிடிபடுவது இதுவே முதல் முறையாகும். திருப்பூரில் செல்போன் கடை நடத்தி வரும் பட்டேல் என்பவரை அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அரிவாளால் வெட்டிய நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டேல் தனது கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது வழியில் இருந்த மளிகை கடையின் வாசலில் நின்று அவரது சகோதரருடன் பட்டேல் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஹெல்மெட் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 படேலை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த படேல் தற்போது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். படேல் வெட்டப்பட்ட காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை கொண்டு திருமுருகன் பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூரிகைகளை கொண்டு ஓவியம் வரைவதைப் போல தீப்பந்தங்களை கொண்டு ஒருவர் ஓவியம் வரையும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. பற்றி எரியும் தீப்பந்தத்தை கொண்டு பரபரப்பாக ஓவியம் வரையும் அவர் இறுதியில் மாடு ஒன்று காலை உயர்த்தி நிற்கும் அழகான ஓவியமாக அதனை முடித்து காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். சீனாவில் 17 வயதான பாண்டா கரடி 2 குட்டிகளை ஈன்றுள்ளது. சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள செங்கு ஆராய்ச்சி மையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பாண்டா கரடி ஈன்றுள்ள குட்டிகள் பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன. பிரம்மாண்டமான பாண்டா கரடி தன்னுடைய சின்னஞ்சிறிய குட்டிகளை பேணும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கொரோனாவை தடுக்கும் விதத்தில் கைகளை கழுவி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சவாலில் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரும் இணைந்துள்ளார். சோப்பால் கைகளை சுத்தமாக கழுவும் வீடியோவை அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார்.
साबुन जरूर इस्तेमाल करना है और जब आप हाथ मल रहे हो साबुन से, ये आपकी सुरक्षा के लिए है। 20 सेकंड जरूर मलिएगा। நடிகர் விஜயின் மாஸ்டர் திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என மதுரையில் அஜித் ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டியிருப்பது அந்த பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த போஸ்டரில் நடிகர் விஜய் போன்று அவரது ரசிகர்களும் போட்டியாளரை நண்பனாக கருதினால் அழகாயிருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் மாஸ்டர் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் நண்பர் அஜித் போல உடை அணியலாம் என கோட்டணிந்து வந்ததாக கூறியிருந்தார். இந்நிலையில் மதுரை அஜித் ரசிகர்கள் மாஸ்டர் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்து கூறி போஸ்டர் ஒட்டியிருப்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சிம் கார்டு இல்லாமல் ஜியோவின் இ-சிம் தொழில்நுட்பத்தில் இயங்கும் புதிய மோட்டோரோலா ரேசர் ஸ்மார்ட் போனின் முன்பதிவு தொடங்கியுள்ளது. கைக்கு அடக்கமாக மடித்துக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள மோட்டோரோலா ரேசர் ஸ்மார்ட் போன் கடந்த 16ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு முன்பதிவு தொடங்கியது. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ரிலையன்ஸ் டிஜிட்டல் கிளைகளில் இந்த போனின் விற்பனை தொடங்குகிறது. இந்த போனை வாங்கும்போது 4999 ரூபாய்க்கு ஜியோவின் டபுள் டேட்டா டபுள் வேலிடிட்டி பிளான் கிடைக்கிறது. மேலும் கூடுதலாக ஓராண்டு காலத்திற்கு ஜியோவின் அன்லிமிடெட் சேவை வழங்கப்படுகிறது. முதல் ஆண்டில் தினசரி கட்டுப்பாடுகள் இன்றி 350 ஜிபி அதிவேக டேட்டாவுடன் அடுத்த ஆண்டு அன்லிமிடெட் வாய்ஸ் மற்றும் 700 ஜிபி டேட்டாவும் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளது. இது நேற்று மாலை 6 மணிக்கு நடைமுறைக்கு வந்தது. நிதி நெருக்கடியில் சிக்கிய எஸ் வங்கியில் இருந்து 50,000 ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாடு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி தொடங்கி தனியார் வங்கிகள் பலவும் எஸ் வங்கியில் சுமார் 11,000 கோடியை முதலீடு செய்ய முன்வந்தன. இந்நிலையில் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் 18ஆம் தேதி மாலை 6 மணி முதல் எஸ் வங்கி வழக்கம் போல இயங்கும் என தெரிவித்திருந்தார். இதன்படி எஸ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் இன்று மாலை 6 மணி முதல் நீக்கப்பட்டன. இனி எஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை வழக்கம் போல தேவைக்கு எடுத்துக் கொள்ளலாம். இணையம் மூலமாக NEFT, IMPS, RTGS பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். முன்னதாக இணைய சேவை மூலம் எஸ் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்ப மட்டுமே முடியும் என்று இருந்த நிலையில் தற்போது எஸ் வங்கி கணக்கில் இருந்தும் பணத்தை அனுப்பலாம். எஸ் வங்கியில் டெபாசிட் வைத்திருப்போர்களின் பணம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் டெபாசிட் செய்தவர்களுக்கு பணம் தர போதுமான கையிருப்பு இருப்பதாகவும் எஸ் வங்கியின் தலைமை செயல் அதிகாரி பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார். அனைத்து எஸ் வங்கி ATMகளிலும் முழுமையாக பணம் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் 19ஆம் தேதி காலை முதல் நாடு முழுவதும் உள்ள 1132 எஸ் வங்கியின் கிளைகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ் வங்கி தேவையான முதலீடுகள் கிடைக்க பெற்றுள்ள நிலையில் இந்த வங்கியின் தரத்தை மூடிஸ் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக பங்குச்சந்தைகள் சரிந்திருந்தாலும் எஸ் வங்கியின் பங்குகளின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது. சினிமாவில் காட்சியாக்கப்பட்ட கற்பனை நிகழ்வுகள் சில சமயங்களில் நிஜத்தில் அப்படியே நடக்கும். அதுபோல கொரோனா வைரஸின் கொடூரங்களை 2011ஆம் ஆண்டு அப்படியே சொல்லி இருக்கிறது ஒரு திரைப்படம். அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான பிச்சைக்காரன் திரைப்படத்தில் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என ஒரு பிச்சைக்காரர் பேசியிருப்பார். பின்னாளில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இந்த காட்சி ரசிகர்களால் சிலாகிக்கப்பட்டது. இந்தியாவில் வறுமையை ஒழிக்க உங்க ஐடியா என்ன சொல்லுங்க? இங்க பாருமா, இந்தியாவுல ஏழைகளே இல்லாம போறதுக்கு ஒரே வழி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறது தான். தற்போது உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் மற்றும் அதன் பரவலை 2011ஆம் ஆண்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தது கண்டேஜியன் திரைப்படம். ஸ்டீவன் சோடர்பர்க் இயக்கத்தில் மரியான் கொடிலாட், மேட் டேமன், வைனத் பால்ட்ரோ, ஜூட் லா, லாரன்ஸ் ஃபிஷர்பர்ன் உள்ளிட்ட பிரபல ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் சீனாவில் மக்காவ் என்ற இடத்தில் வசிக்கும் ஒரு சமையல்காரர் ஒருவரிடம் இருந்து உலகம் முழுவதும் நோய் பரவுவதாக காட்சியமைக்கப்பட்டிருக்கும். அதேபோல கொரோனா வைரஸும் சீனாவிலிருந்தே உலகம் முழுவதும் பரவியது. இந்த கிருமி தொற்று பன்றி, வௌவாலிலிருந்துதான் ஆரம்பித்துள்ளது என படத்தில் சொல்லியிருப்பார்கள். அதேபோல கொரோனா வைரஸும் விலங்குகளிடமிருந்தே மனிதர்களுக்கு பரவியது. What are you talking about? Okay. What happened to her? 1 year
What happened to her? Get me the names of everyone who serviced this room. It's an emergency. We all do. Don't talk to anyone. Don't touch anyone. Stay away from other people. இப்பொழுது பல நாடுகளில் இருப்பதைப் போலவே காலி வீதிகள், காலி விமான நிலையங்கள், நகரங்கள், தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை எடுக்கும் மக்கள் என பல விஷயங்கள் கண்டேஜியன் படத்திலும் தத்ரூபமாக காட்டப்பட்டிருக்கும். இந்த காரணங்களால் கண்டேஜியன் திரைப்படம் உலகம் முழுவதும் தற்போது அதிகம் தேடி பார்க்கும் திரைப்படமாக மாறியுள்ளது. கடந்த மாதத்தில் உலக அளவில் அதிகம் பார்க்கப்பட்ட படங்களின் பட்டியலில் 2011ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்திற்கு 4வது இடம் கிடைத்துள்ளது. திருப்பூரில் சுய விளம்பரத்திற்காக தனக்குத்தானே காயம் ஏற்படுத்திக் கொண்டு தாக்குதல் நாடகமாடிய இந்து மக்கள் கட்சி பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். விளம்பரம் குறித்த காமெடியை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த இந்து முன்னணி பிரமுகர் சுய விளம்பரத்திற்காக தனது சொந்த இருசக்கர வாகனத்தையே அண்மையில் கொளுத்திய நிலையில் திருப்பூரில் இந்து மக்கள் கட்சி பிரமுகர் தனக்குத்தானே இரத்த காயம் ஏற்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரை அடுத்த கனகம்பாளையத்தைச் சேர்ந்த பகவான் நந்து என்பவர் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இந்து மக்கள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணை செயலாளராக உள்ள இவர் அடையாளம் தெரியாத சிலர் நேற்று முன்தினம் தன்னை அரிவாளால் வெட்டியதாக கூறி போலீசில் புகார் அளித்தார். ரத்தம் சொட்ட சொட்ட கை மற்றும் முதுகு பகுதிகளில் பலத்த காயத்துடன் காணப்பட்ட பகவான் நந்துவிற்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடையை மூடிட்டு வீட்டுக்கு போனோங்க. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வீட்டுக்கு போகணும். போகும்போது பசங்க ஜீன் கூப்பிட்டாங்க. ஜீன் கூப்பிட்டோன்னு நான் வண்டி நிறுத்தினேன். அந்த ஜீன் கூப்பிட்ட பையன் வந்து இந்த மாதிரி காய் வேட்டி கட்டியிருந்தான். அதனால தான் நான் வண்டியை நிறுத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 பைக் இருந்தது. ஓடி வந்தானுங்க. பின்னாடி ஒருத்தர் குத்துனா பைக்லேருந்து இறங்குறதுக்குள்ள கையை வெட்டிட்டானுங்க. போலீசார் 7 தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். பகவான் நந்துவின் வாகன ஓட்டுநர் ருத்ரமூர்த்தி என்பவர் திருப்பூர் வடக்கு வட்டாட்சியரிடம் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசியல் ஆதாயம் தேட முயன்ற பகவான் நந்துவின் கட்டளைக்கு அடிபணிந்து தானே அவரை கத்தியால் குத்தியதாகவும் பின்னர் பகவான் நந்து தனக்குத்தானே 2 கைகளில் காயம் ஏற்படுத்தி கொண்டதாகவும் ருத்ரமூர்த்தி கூறியுள்ளார். இதையடுத்து பகவான் நந்து மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கொரோனா தொற்றை தடுக்க மக்கள் அனைவரும் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களும் வாடகை கார் ஓட்டுநர்களும் வருவாய் இழப்பிற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த செய்தி தொகுப்புடன் முதல் பார்வை செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து வருவது விறுவிறு செய்திகள். வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிருங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்திடுங்கள், அண்டை மாநிலத்திற்கு செல்லாதீர். இவையெல்லாம் கொரோனா பரவுவதை தடுக்க அரசின் அறிவுறுத்தல்கள். இதனால் மக்களும் தங்களின் பயணங்களை குறைத்துக் கொண்டனர். மேலும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை, ஐடி ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தபடியே வேலை செய்ய அனுமதி உள்ளிட்ட சலுகைகள் கொடுக்கப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்களும் தனியார் சுதந்திர வாடகை வாகன ஓட்டுநர்களும் நாளொன்றுக்கு 200 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் தவிப்பதாக கூறுகின்றனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. வாடகை கொடுக்கணும், வண்டி கலெக்ஷன் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மருத்துவ செலவுலாம் பார்க்கணும். பையனுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. இந்த மாதிரியே சூழ்நிலை தொடர்ந்தா என்ன எது முடிவு பண்ணுறது ஒன்றும் தெரில. அரசாங்கம் இதில் தலையீடு செஞ்சு எதனா ஓட்டுநர்களுக்கு இந்த வண்டி டியூ கட்டுற பிரச்சனை, அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விடு, முகக்கவசம், மாஸ்க் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்களில் பெரும்பாலானோர் வார கடனுக்கோ அல்லது மாத கடனுக்கோ தான் வாகனங்களை வாங்கி ஓட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடனுக்கு வட்டி கட்ட முடியாத சூழலுக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஓட்டுநர்களின் இத்தகைய கஷ்டத்தை கருத்தில் கொண்டு மாநில அரசின் சட்டத்திற்கு உட்பட்ட பான் புரோக்கரேஜ் ஆக்ட் மூலம் அரசு உதவ வேண்டும் என்று ஓட்டுநர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த சட்டத்தின் மூலம் வாகன கடனை திருப்பிச் செலுத்த 90 நாட்கள் அவகாசம் வழங்க நிதி நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அரசு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
அனைத்து பொதுமக்களும் பொது இடங்களை தவிர்த்திருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு சிந்திக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. இதை பொது பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய வாகனங்கள், அதனுடைய உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்கள் மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பை உண்டாகுது. இதில் நிதி நிறுவனங்களுக்கு கடன் செலுத்த வேண்டிய கட்டாயங்கள் எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பாதுகாப்பை அரசு சற்றும் சிந்திக்காமல் செயல்பட்டு இருக்குது. அரசு உடனடியாக இந்த முகக்கவசமாக இருக்கட்டும், கிருமி நாசினியாக இருக்கட்டும், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் சுங்கச்சாவடிகள் இதன் வாயிலாக விநியோகம் செய்யணும். பொதுமக்கள் நடமாட்டம் பெருமளவு குறைந்த போதும் இந்த மாதத்திற்கு தேவையான வருவாய் கிடைத்து விடாதா என்று ஓட்டுநர்கள் சாலையோரம் காத்திருக்கவே செய்கின்றனர். கொரோனாவால் இப்படி மறைமுகமாக பாதிக்கப்பட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் கிருமி நாசினி உள்ளிட்டவை இலவசமாக வழங்க சுகாதாரத்துறை முன்வர வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் தனஸ்ரீ.